இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன், குரு, சூரியன் மற்றும் சனி, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் ராகு. வடக்கு ராசியில் குரு, கேது, புதன், சூரியன் மற்றும் சனி இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார். தெற்கு ராசியில் ராகு மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். மேற்கு ராசியில் சந்திரன் இருக்கின்றார். இது ஒரு ஆணின் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். முந்தைய பிறவியில் குரு துலாம் ராசியில் அமைந்திருக்கும். குருவிற்கு துலாம் பகை வீடு, சுக்கிரனுக்கு தனுசு பகை வீடு. நன்மையான எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கு குரு தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனோடு இடம் மாறுகின்றார். அப்போ துலாத்தில் சுக்கிரனும் தனுசில் குருவுமாக இருக்கின்றனர். இடமாற்றம் காரணமாக இந்த அமைப்பு ஏற்படுகிறது. தனுசில் உள்ள சுக்கிரனுக்கு அடுத்து ராகு இருக்கின்றார். அது சனியின் வீடு. சுக்கிரன் தனுசில் இருப்பது நல்லதல்ல. இங்கு ராகு சுக்கிரன் மீது பாய்கிறது. முந்தைய பிறவியில் ஜாதகர் விதவை பெண்ணோடு இருந்ததை காட்டுகிறது. ராகு நட்பு ராசியில் இருந்திருந்தால் சுக்கிரன் மீது பாய்ந்திருக்க மாட்டார். குருவுடன் பரிமாற்றம் இருப்பதால் சுக்கிரன் துலாம் மீது ஒரு நுட்பமான விளைவை ஏற்படுத்துகின்றார். குருவுடன் இடமாற்றம் இருப்பதன் காரணமாக இங்கு சுக்கிரன் ஒரு நுட்பமான ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றார். இதனால் சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கும்போது துலாத்தில் உள்ள சந்திரனை தொடர்பு கொள்வார். எனவே இந்த விதவை ஜாதகரின் தாயின் உறவினராக இருப்பார் என்று சொல்லலாம். சுக்கிரன் அதன் சொந்த ராசியான துலாம் ராசியில் இருப்பதால் அவள் அழகாக இருப்பாள். மேலே குறிப்பிட்டுள்ளபடி சுக்கிரன் ஒரு விதவை. இடமாற்றத்தின் போது சுக்கிரன் என்ன செய்கின்றார்? சந்திரனுடன் சேர்கின்றார். சந்திரனுடன் அதே புள்ளியில் தொடர்பு கொள்கின்றார். அதனால் விதவை தாயின் உறவு வழியில் இருப்பார் என்று சொல்லலாம். பார்க்க அந்த பெண் அழகாக இருப்பாள். ஜாதகர் அந்த விதவை பெண்ணுடன் தகாத உறவை வைத்திருப்பார். பரிமாற்றம் காரணமாக அவர்கள் வீட்டில் இருந்தாலும் இங்கு எதிரி வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் இருப்பதால் அந்த தன்மையை உருவாக்குகின்றது. ஜாதகர் விதவை பெண்ணுடன் தகாத உறவை வைத்து குழந்தை பிறப்பை உண்டாக்குகின்றார். சுக்கிரன் தொடர்புடைய சந்திரன், உண்மையில் சுக்கிரனும் சந்திரனும் தாய் மற்றும் குழந்தையின் உறவில் இங்கு நிற்கின்றார்கள். எனவே ஜாதகர் விஷத்தை கொண்டு வருகின்றார். இங்கு ராகு விஷத்தை குறிக்கிறது. குரு முன்னோக்கி நகர்ந்து சனியை சந்திக்கின்றது. சுக்கிரன் சனியை சந்திக்கின்றார். ஜாதகரும் கர்ப்பத்தை அளிக்க விஷத்தை கொடுக்கின்றார். சுக்கிரன் தனது எதிரிகளை சந்திக்கிறது. துலாம் ராசிக்கு அடுத்த வீட்டில் சூரியன் மற்றும் குரு மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக விதவை, அதாவது சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிற போது ராகுவின் தாக்கம் இப்போது வருகிறது. விஷம் காரணமாக இந்த பெண் இறந்து விடுகிறார். இந்த குற்றத்தை இந்த ஜாதகர் போன ஜென்மத்தில் செய்திருக்கின்றார். புதன் சுக்கிரன் சூரியனோடு இருந்து அடுத்த வீட்டில் சுக்கிரன் இருப்பது நல்ல கல்வி ஜாதகருக்கு இருக்கும் என்று சொல்லலாம். புதன் செவ்வாய் இடமாற்றம், சனிக்கு 2 சுக்கிரன், நல்ல நில சொத்துக்கள் பணப்புழக்கம் இந்த ஜாதகருக்கு இருக்கும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், சூரியன் மற்றும் குரு, சிம்மத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சனி. வடக்கு ராசியில் சுக்கிரன், கேது, சந்திரன், சூரியன் மற்றும் குரு இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் புதன் மற்றும் சனி இருக்கின்றனர். தெற்கு ராசியில் ராகுவும் மேற்கு ராசியில் செவ்வாயும் இருக்கின்றனர். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். குரு கடகத்தில் இருக்கின்றார். 2, அதாவது வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கின்றார். இவர் இனிமையாக பேசக்கூடியவராக இருப்பார். ஒவ்வொருவரையும் புண்படுத்தாத இனிமையான எளிதான வார்த்தைகளை பேசுவார். ஒவ்வொருவரையும் வெல்லும் திறனுடையவர்.
புதனுக்கு 12 சுக்கிரன். ஜாதகர் நல்ல கல்வி அறிவு உடையவர். பெண்களோடு நெருங்கி பழகுவர். குருவோடு சந்திரன், சுக்கிரன், கேது, ராகு தொடர்பு. திருமணமான பெண்ணாக இருந்தாலும் அவர்களோடு நெருங்கி பழகுவார் என்று சொல்லலாம். இவரது தொழிலாக மரமறுக்கும் தொழிலை சொல்லலாம். சனி முதலில் ராகுவை தொடர்பு கொள்ளுவார். அதன் பின் செவ்வாயை தொடர்பு கொள்வார். ராகு மற்றும் செவ்வாய் வறண்ட காய்ந்த மரத்தை குறிக்கும். அதே நேரம் சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார். அவருக்கு அடுத்து புதன் இருக்கின்றார். அப்போ உலர்ந்த காட்டு மரங்களை வாங்கி அதற்கு புதிய வடிவத்தை கொடுக்கின்றார் என்பது தெளிவாகின்றது. உயர் அரசு அதிகாரிகளிடம் நல்லுறவு வைத்திருப்பார் என்று சொல்லலாம். சூரியன் சுக்கிரன் இணைவு. மேலும் குரு இங்கு வலிமையாக இருக்கின்றார். அதனால் அரசு அதிகாரிகளிடமிருந்து உதவிகளை பெறுகின்றார். கடந்த எண்மத்தில் மிதுனத்தில் குரு இருந்து செவ்வாயோடு சேர்க்கை உயர் லட்சியங்களை உடையவராக இருந்திருக்கின்றார் என்பதை காட்டுகிறது. அதோடு மிதுனத்தில் உள்ள செவ்வாயை சனி பார்க்கின்றார். அதாவது சனி நேரடியாக பார்க்கின்றார். 12 ராகு இருக்கின்றார். இது படுக்கை சுகத்தை காட்டுகிறது. 12 ராகுவும் எதிரியான சனியின் அம்சத்துடன் பகை ராசியில் உள்ள செவ்வாயும் அவரது முடிவில்லாத லட்சியங்களின் காரணமாக பல ஒழுக்கக்கேடான செயல்களை இவர் செய்திருக்கின்றார் என்பதை காட்டுகிறது. திருட்டுகளையும் செய்திருக்கின்றார். சனியின் தொடர்பில் செவ்வாய் இருப்பது இதை காட்டுகிறது. சூரியனும் சுக்கிரனும் உயர் அரச அதிகாரிகளையும் சுக்கிரன் பணத்தையும் குறிக்கின்றது. சந்திரனும் சுக்கிரனும் எதிரியாக இருக்கின்ற அதே நேரம் சந்திரன் ஏமாற்றும் தன்மையை ஏமாற்றுதலை குறிப்பவர். சுக்கிரனும் குருவும் எதிரியாக இருக்கின்றனர். அதோடு மிதுனத்தில் குருவை வைத்து பார்க்கும்போது 2 இந்த எண்மத்தில் குரு, அவரோடு சுக்கிரன். அப்போ இது அதிக பணத்தோடு இவர் விளையாடி இருக்கின்றார் என்பது தெரிகிறது. உயர் அரச அதிகாரிகள் உட்பட பலரை ஏமாற்றி இருக்கின்றார் என்று சொல்லலாம். அடுத்து பகை வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார். சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கின்றார். சொந்த வீடு கிடைக்க தாமதமாகும் என்று சொல்லலாம். சூரியன் எதிரியான சுக்கிரனோடு இருக்கின்றார். சுக்கிரனோடு குருவும் இருக்கின்றார். 11 ராகு சிறு வயதில் தந்தை இழக்கின்றார். புதனுக்கு 12 சூரியன் இருக்கின்றார். அது கடக ராசி. அங்கு சூரியனோடு சுக்கிரன் அதோடு குருவும் சேர்ந்து இருக்கின்றார். மனைவிக்கு சோதனைகள் தொல்லைகள் இருக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் சுக்கிரன் கூடவே சந்திரன் இருக்கிறது. அவரது தாயை குறிக்கிறது. அப்போ தாய்க்கும் இவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் இருக்கும் என்று சொல்லலாம். மிதுனத்தில் குரு இருக்கும்போது அதற்கு நேர்வழி சனி இருக்கின்றது. 12 ராகு இருக்கிறது. அவர் தனது முடிவில்லாத லட்சியங்களால் நிறைய ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ததோடு கொள்ளை சம்பவங்களையும் இவர் செய்திருக்கின்றார். இந்த பிறப்பில் கடகத்தில் அதாவது 2ஆம் வீட்டில் குருவோடு சுக்கிரன் மற்றும் சூரியன் 12 செவ்வாய் மற்றும் 6 சனி இருப்பது இது துரோகத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. அதனால் இந்த எண்மத்தில் சொந்த வீடு கிடைப்பதில் தாமதம், சிறு வயதிலேயே தந்தை இழப்பு, அதாவது சூரியன் சுக்கிரன் எதிரி, சிறு வயதிலேயே தந்தை இழக்கின்றார். குரு சுக்கிரன் புதனுடன், அதாவது குருக்கு சுக்கிரன் பகை, புதன் பகை. அப்போ உறவுகளுடன் பகை, சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்வார். மனைவியான சுக்கிரன் பகை கிரகத்தோடு, அதாவது சுக்கிரனோடு சூரியன் சேர்க்கை கூட சந்திரனும் இருக்கின்றார். அப்போ மாமியார் பிரச்சனை, அதனால் இவரது தாயார் பாதிக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம். குருவிற்கு 2 புதன், அதே நேரம் சூரியனுக்கு 2 புதன். அப்போ ஒரு ஆண் குழந்தை மட்டும் இவருக்கு இருக்கும் என்று சொல்லலாம். மகன் கற்றறிந்த அறிவாளியாக இருப்பான். வயதான காலத்தில் பெற்றோருக்கு உதவி செய்து நிறைய பணம் சம்பாதிப்பான் என்று சொல்லலாம்.